ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதைப்போமா சேனல். இது உங்களில் ஒருத்தி உங்கள் பத்து. 7 days 7 ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே 7. இன்றைக்கி என்ன ஸ்நாக் பார்க்க போகிறோன்னா ராகி பனானா பணியாரம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். இது செய்ய தேவையான பொருட்கள் வந்து 1 கப் ராகி மாவு, 2 ஏலக்காய், அதே கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், 2 குழிக்கரண்டி இட்லி மாவு, 2 பனானா. ஃபஸ்ட்டு வந்து வெல்லத்தை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். பதம்லாம் இல்லை, ஜஸ்ட் மெல்ட் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுப்போம். அதுதான் வந்து நம்ம அந்த மாவுக்கு ஊற்றுற தண்ணி. அதனால் வந்து இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா மெல்ட் பண்ணிப்போம். அது நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும், அந்த ராகி மாவு, ஏலக்காய், பனானா, இட்லி மாவு எல்லாத்தையும் ஒரு பிளெண்டரில் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அது வந்து இப்போ இது எல்லாத்தையுமே பிளெண்டரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது கூட ஆப்ப சோடா மாவு கொஞ்சம் உப்பு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே இதுவாக சேர்த்தா ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. மாவு நமக்கு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். அதனால் நம்ம எடுத்து வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எனக்கு வந்து ஃபுல்லாகவே கரெக்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா பணியார தட்டை அடுப்பில் வச்சு அதை வந்து நெய் போட்டுக்கலாம். நம்ம இனிப்பு பணியாரம் செய்கிறதுனால நெய் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெய் போட்டுட்டு எல்லா குழியிலையும் 1 டீஸ்பூன் மாவு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மாவு அதிகமாக ஊற்ற வேண்டாம். 1 டீஸ்பூன் மாவு ஊற்றி அதை லீட் போட்டு மூடி வச்சுருங்க. ஜஸ்ட் வந்து ஒரு 1 மினிட்லேயே வந்து நல்லா கீழே நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அதுக்கப்புறமா அதை வந்து மறுபடியும் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டோம் அப்படின்னா டேஸ்டான ஹெல்த்தியான ராகி பனானா பணியாரம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நேற்று நான் சொன்ன மாதிரி எனக்கு லக் அப்படின்றது நம்பிக்கை கிடையவே கிடையாது. ஏன்னா அது மாதிரி எந்த ஒரு விஷயமும் என் லைஃப்பில் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து எனக்கு அழகான உறவுகள் அப்படின்றது வந்து நான் ஆஃபீஸ் இருக்கும்போது எனக்கு நிறையவே கிடச்சிது. அது வந்து ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டில் நான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான உறவுகள் வந்து எனக்கு கிடச்சிது. அதில் ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கம்பெனியில் எனக்கு கிடச்சது தான் வந்து ஜோதி. என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவள் யார் அப்படின்னு கேட்டால் நான் அவங்கள தான் சொல்லுவேன். நான் அவங்க கூட இப்போ வந்து சேட் பண்ணுறதோ இல்லை ஃபோனில் பேசுகிறது அந்த மாதிரி கிடையாது. நாங்கள் வந்து அதிகமாக ரொம்ப பழகினதும் கிடையாது. ஆனால் வந்து என்னை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நான் எதையுமே வெளிப்படையாக சொல்லணும்னு எதிர்பார்க்காம என் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சவ அப்படின்னா அது அவள் தான். அவளுக்காக தான் வந்து அந்த ஆஃபீஸில் ரொம்ப நாள் நான் வேலை பார்த்தேன். அது அவளுக்கே தெரிஞ்சு என் கூட பேசாமல் இருந்து என்னை அங்கேருந்து வந்து மூவ் பண்ண விட்டாள். ஸோ நீ எனக்காக இங்கேயே இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, நீ உன்னோட லட்சியத்தை நோக்கி உன்னோட கோல் நோக்கி நீ போகணும் அப்படின்னு சொல்லி என்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தந்தவ தான். அதுக்கப்புறமா எனக்கு கிடைச்ச அழகான உறவுனா, கூட பிறந்தாதான் அண்ணன் கிடையாது, நம்ம பழகிறதுலேயும் நமக்கு நல்ல அண்ணனுங்க கிடைப்பாங்க. அப்படி கிடைச்சது தான் வந்து ஃபஸ்ட்டு நான் பிபிஓ செக்டரில் என்டர் ஆனது. எனக்கு கிடைச்சது வந்து பிரகாஷ் அண்ணா அப்படி சொல்லிட்டு. அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப கூட இருந்தார். எனக்கும் என் ஃபேமிலி கூட வந்து நல்ல க்ளோஸு. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ணப்போ எனக்கு கிடைச்சது வந்து அக்பர் அண்ணா. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப வந்து க்ளோஸ். எந்த அளவுக்கு அப்படின்னா, நான் எங்கள் வீட்டில் ஷேர் பண்ண முடியாமல் நிறைய விஷயங்கள் வந்து வருத்தப்படும் பொழுது கூட வந்து அவர் தான் எனக்கு சப்போர்ட்டிவாக என் கூட இருந்தார். எனக்கு எப்போவுமே ஆறுதல் சொல்லுவார். நீ அன்லக்கின்னு சொல்லாத, கண்டிப்பாக உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு லக்கியாக உன் வாழ்க்கையில் ஒன்று நடக்கும், அப்போ நீ சொல்லுவ நான் எவ்வளோ லக்கின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு எப்போவுமே கூட இருந்தார். மேரேஜ் ப்ரப்போசல் அப்போ டவுன் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன் நிறைய வந்துச்சு. அப்போல்லாம் என் கூடவே இருந்து என்னை தேர்த்தந்து அப்படின்னா அக்பர் அண்ணா தான். ஸோ இவங்க 3 பேருமே என் லைஃப்பில் எப்போவுமே மறக்க முடியாது. ஸோ இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து 2 days லீவ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு சீரீஸோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ அண்ட் பபாய்.